ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2011 இருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய ஐஎன்எம், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் கொஸ்டினுடைய வடிவம், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் வருங்கிறது, அந்த கொஸ்டினுடைய அனாலிசிஸ் பார்க்க முடியும். சும்மா ஜென்ரலா நீங்க ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க, ஒரு ஸ்டோரியை படிக்கிறீங்கிறத விட பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2011 இருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கான ஐஎன்எம் ஐஎன்சி ஓகேங்களா, அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து போர்ச்சுகீசிய விஜயநகர அரசுக்கும், அதாவது மூணு மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஓகேங்களா, 1 2 தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கரெக்டான மட்டும் பார்ப்போம். இதுல மூணாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அனோடியா அந்த கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தார் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்க. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ தென்னிந்தியாவின் மராட்டியர்கள் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? ஸோ யார் பொறுப்புன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஸ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ விவேகானந்தரால் கவரப்பட்டவர் தான் சுபாஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரியானதை படிச்சிடலாம். ஸோ நாணயங்களின் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகின்றன. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோக தூணின் கல்வெட்டில் காணப்படுகிறது. ஸோ ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெளிவாக விளக்குகிறது. ஸோ இரண்டாவது மட்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பக்ரைனின் தீவுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, 1947 மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசியராக பொறுப்பேற்கப்பட்டார். ஸோ யாருக்கு அப்புறம் வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேவல் பிரபுக்கு அப்புறம் வந்திருக்கான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாய் துயரம் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மாக்னா கார்டா என்று மிதவாளிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆகஸ்ட் பிரகடனம் 1917. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க, சரியான காலவரிசை. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் ஃபர்ஸ்ட், மங்கள் பாண்டேயின் கழகம் காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மீரட்டின் கழகம், அடுத்தது ஜான்சி ராயின் தோல்வி. அடுத்த கேள்வி, வரி வசூலிக்கும் வழிமுறைகளை ரயத்து வாரியில் புகுத்தியவர் யார்? ஸோ சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் நோற்றுள் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய இனங்களில் உட்பட்டது கருப்பு இனம், மங்கோலியர்கள் இனம், மத்திய தரைக்கடல் இனம். ஸோ உட்படாதது வந்து பார்த்தீங்கன்னா ககேஷியர் இனம்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறானது. இந்த கொஸ்டின் எந்த ஏரியா டச் பண்றாங்க? இப்போ சமுத்திரகுப்தரை பத்தி டச் பண்றாங்களா, விஜயநகர பேரரசு பத்தி டச் பண்றாங்களா? ஸோ கொஸ்டின் எந்த ஏரியாவில் எது மாதிரி கொஸ்டின்ஸோட வடிவம் இப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பழைய கொஸ்டின் பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மௌலி பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது? ஸோ அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்க செய்து நிர்வாகம் வலுவிழக்கவும் வழிவிட்டது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கான ஒரு காரணம்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, முகமது கவானை பற்றிய கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்ட். 2ஆம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். 2ஆம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் வந்து முகமது கவான் வந்து பிரசித்தி பெற்றுள்ளார் காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்துள்ளார். ஸோ முகமது கவான் ஒரு அபாக்சி. அதுக்கப்புறம் 1481ஆம் ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பில் அளவு பற்றிய தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிந்து முழுவதும் காமிச்சிருக்காங்க, தெற்கு பஞ்சாப், ஸோ பலுசிஸ்தான் காமிச்சிருக்காங்க, கங்கை சமவெளி அப்படிங்கிறது தவறான கூற்றுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, ஐஎன்சி சார்ந்து வரக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சன் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, சுதேசி இயக்கத்தால் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் யார்? ஸோ முதலுக்கு வார்த்தைக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி வரும்போது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது தொடங்கியவர் யாருன்னு அதாவது முதல்வர் யாருன்னு கொடுத்துருக்காங்க.
அபிந்தோ கோஷ் அரபிந்தோ கோஷ், அதாவது அரவிந்த கோஷ்னு சொல்றாங்க தெரியுங்களா, அதுதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? லண்டனின் கிழக்கு இந்திய, அதாவது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் இன் லண்டன் சொல்றாங்க தெரியுங்களா, ஸோ அந்த கேட்டகரி இது வந்து பாத்தீங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி. இது ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, ஜிகே பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஜிகேவும் ரொம்ப எளிமைதான், ஆனா கொஸ்டினுடைய வடிவம் நீங்க தெரிஞ்சுட்டாவே ஈஸியா இது பண்ண முடியும். 1855ஆம் ஆண்டு சந்தலார்களால் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் பார்த்திருப்போம். ஓகேங்களா, இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. ஓகேங்களா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான பிரதிபலன் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சி காலத்தின் சரியான வரிசை. மாவுலா வெற்றி, யாத்திரிகளின் வரிசை ஒழித்தல், அப்படியே கொடுத்திருக்காங்க கண்டினியூவா. பதேபூர் சிக்ரியின் இபாத் கானாவை தீர்மானித்தல், அடுத்து பாத்தீங்கன்னா தீன் இலாதி பிரணத்தை வந்து பிரணப்படுத்துறது. இந்த கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்ப அக்பர் சார்ந்த ஒரு கொஸ்டின் டச் பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்க, டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டபதி, அதாவது குதிரைகளின் தலைவர், அஷ்டபதின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, 1857ஆம் ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது அப்படிங்கிறது சரியான ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். வங்காள படைகளில் நடத்தை மோசமானது, ஆங்கிலேய படைகள் இந்திய கடற்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செய்தது, அதுக்கப்புறம் தான் இந்தியர்கள் மிகவும் பழமையான ஆயுதங்களில் போர் செய்தனர். இது மட்டும் தான் வந்து கரெக்ட்னு கேட்கறாங்க. கீழே இந்த விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகம் பங்கேற்றனர் அப்படிங்கிறது தவறானது, ஏன்னா குறைவாக பங்கேற்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான ஒரு பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, பெண்கள் சார்ந்து வரக்கூடிய ஏரியா. இந்த ஏரியா அவங்க டச் பண்றாங்க. நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னி ஜோசப் காமிச்சிருக்காங்க. இப்ப சரியான ஆன்சர் அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வி, ஆரிய கடவுள்களின் போர்க்கடவுள் மற்றும் கால்நடை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் இந்திரன். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை சரியான இணையை சேர்க்கப்பட்டுள்ளது? புத்தர் வந்து கடவுள் ஏற்கும் மறுப்பும் இல்லாதவர், இதுதான் வந்து சரியான இணை கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை தொடங்கியவர் யார், இந்த யூனிவர்சிட்டியில யார் முதல்வராக இருந்தாரு, இந்த யூனிவர்சிட்டியை தொடங்கினது யாரு, இந்த பத்திரிகை தொடங்கினது யாரு, இது மாதிரி ஏரியா தான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் படிக்கிற விட எந்த ஏரியா போக்கஸ் பண்றாங்கிறது நம்ம பார்த்தாவே அந்த ஏரியாவில் நான் இப்போ ஒரு 8 கொஸ்டின்ஸ் ஐஎன்எம்ல கேட்கறேன்னா அந்த 8 கொஸ்டின்ஸ் ஈஸியா அடிக்க முடியும். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க அழகா, அன்னி பெசன்ட் அம்மையார். நியூ இந்தியா காமன்வெல்த் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த கேட்டகரி. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுல 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஜப்பான் நேச நாடுகள் சரணடைந்த பிறகு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார் போட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பார்சோமில் உள்ள தைப்பே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஏன்னா எந்த இடத்தில் அகோம் புரட்சி வெடித்தது கொடுத்திருக்காங்க. அசாம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி வட்டமேசை மாநாடு சம்பந்தமானது. எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? 2வது ஒரு வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொள்றாரு. அடுத்த கேள்வி, காரன் வாலிஸ் பிரபு, அதாவது காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது என்ன முறைன்னு கேட்டிருக்காங்க. ஜமீன்தாரி முறை. இதெல்லாம் ரிப்பீட்டா வரும், இல்லைன்னா பொறுத்துக்கெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் வரும். ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்களை கொடுத்திருக்காங்க. சைமன் குழு என்னன்னு பாத்தீங்கன்னா 1927, நேரு அறிக்கை அப்படிங்கிறது 1928. 2ஆம் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1931, வகுப்பு வாரி முறை அப்படிங்கிறது 1932. அடுத்த கேள்வி, எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்திறங்கும் பொழுது அவரை சந்தித்தார் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி காமிச்சிருக்காங்க, சமோரின். அதாவது சில புக்ல சாமரின் கொடுத்திருப்பாங்க, சமோரின் என்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை? அவங்க போடக்கூடிய வரிகள்ல எந்த வரின்னு கேட்டிருக்காங்க. திருமண வரி வந்து அணுகல, விவசாய வரி போட்டாங்க, வர்த்தக வரி போட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவருக்கான வரி கூட போட்டாங்க, ஆனா திருமண வரி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர். நம்ம நேரு பத்தி தெரியும், ஆனா அவர் எங்க பிறந்தாருங்கிறத படிக்காம விட்டுருப்பீங்க. அந்த ஏரியா. அலகாபாத் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு வந்து பிறந்திருக்காங்க. அடுத்த கேள்வி, சௌரிசோரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? கொஸ்டின்ஸே பாருங்க வாட் இஸ் வாட் தான் இருக்குது, ஆனா அந்த கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின், ஆனா அதுக்கு ஆன்சர் எடுக்க முடியாது. சௌரிசோரா கிராமம் எங்க அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, 1928 நேரு அறிக்கையானது எதனை
சிபாரிசு செய்யப்பட்டது. ஸோ எதனை வந்து சிபாரிசு செஞ்சாங்க கேட்டிருக்காங்க. ஸோ பூரண சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. அடுத்து பாருங்க, அமுக்த மாலிதான்னு கொடுத்துருக்காங்க. இதனோட இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர். ஸோ விஜயநகர பேரரசு பவனி பேரரசு படிக்கும் போது இந்த ஏரியால அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் நூல்கள் பத்தி டச் பண்றாங்க. நூல்கள் ஓகேங்களா, பத்திரிகை, அடைமொழிகள், கூற்று, இந்த மாதிரி தான் டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புத்த சமயத்தில் வினய பிடக என்ற கோட்பாட்டின் உள்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒழுக்க நெறியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ புத்த சமயம், பௌத்த சமயம், சமண சமயம் பார்த்துருப்போம். இப்போ புத்த சமயத்துல அவங்க ஏரியா டச் பண்றாங்க. அடுத்து பாருங்க, முதல் ரைத்து வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. 1972. வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? ஸோ ஐஎன்சின்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டா மாறும். ஸோ அந்த கேட்டகரியாக எது தென்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாராக்பூர். ஃபர்ஸ்ட் பாராக்பூர்ல தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படும், அந்த கழகம், அதை தான் காமிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. பாலகங்கார திலகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதி, மோதிலால் நேரு என்பது பார்த்தீங்கன்னா சுயராஜ்யவாதி, எஸ்என் பானர்ஜின்னு சொல்லுவா, சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதி. எம்என் ராய், எம்என் ராய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காமிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டென்ட்ல வருது. பாலகங்கார திலகர் அதே தான். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அலிகர் இயக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சையது அகமது கான் அவர் தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியோபத் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மௌனலா அந்த ஹுசேன் அகமதுன்னு கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் லீக் கட்சி வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னான் கொடுக்குறாங்க. முஸ்லீம் தொகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சர்ப் ஆகா கான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, எல்லாம் பொறுத்துகளை காமிச்சிருக்காங்க. பீகார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்வர் சிங் வந்து இருந்தாங்க. கான்பூருக்கு வந்து யார் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் தலைமையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிபாய் இருந்தாங்க. லக்னோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேகம் சுரமகால் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் இந்திய சுதந்திர போர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த கேட்டகரியில வரும்போது அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1858 இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவு கொண்டு வந்தது. இந்திய கவுன்சில் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி உண்டாக்குதல். இந்திய கவுன்சில் சட்டம் 1919 கொடுத்துருக்காங்க. இந்த இது வரும்போது பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி. இந்திய அரசு சட்டம் 1935 அப்படிங்கிறது அதுதான் மாநில சுயாட்சி. மாநில இரட்டையாட்சி அப்படிங்கிறது தான், அதாவது இந்திய கவுன்சில் சட்டம் 1919 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாகாண இரட்டையாட்சி. இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறதா மாநில சுயாட்சி. ஓகேங்களா. எல்லாம் பொறுத்துகளே வருது, பார்த்தவங்களுக்கு தெரியும். 7 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா எல்லாமே நீங்க பொறுத்துகளை ஈஸியா எடுத்துடலாம். சூரத் பிளவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், 1907. வங்க பிரிவினை அப்படிங்கிறது 1905. மீண்டும் மாநில சீர்திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1909. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1906. அடுத்து பாருங்க, காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 22, 1939. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இலக்குடைய எத்தனை தொகுதியும் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா செய்வாங்க. அதை வந்து விடுதலை நாளா கொண்டாடுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 1928 நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தில் வழிநடத்திய அரசியல் கட்சி எதுன்னு பெற்றிருக்காங்க. இந்திய பொதுவுடைமை கட்சி அவங்க தான் வழிநடத்தி கொடுத்திருக்காங்க.
அடுத்த கேள்வி பாருங்க, அதிகார மாற்றத்தை அந்த பிளான் பால்கன் என்ற திட்டத்தை தயாரித்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபு. அதுக்கப்புறம் வந்து பகத்சிங், அதாவது பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிடப்பட்டார்? எங்க தூக்கிடப்பட்டார் சொல்லலாம். ரிப்பீட்டா வரது பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் மார்ச் 23, 1931. 11th புக்கில் இருக்குங்க. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கை இது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது 1857 கரெக்ட். ஸோ பத்திரிகை சட்டம் 1867, தடை சட்டம் 1890, 1870. இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமுடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யார் கூற்று? ஸோ மகாத்மா காந்தியடிகள். ஸோ 1942 வெள்ளை இயக்கத்தின் போது இந்த வார்த்தைகள் உச்சரிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதலாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாட்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் டிசம்பர் 27, 1911. அடுத்த கேள்வி பாருங்க, மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 30, 1948. அடுத்து பாருங்க, ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் படேலை சர்தார் என்று அழைத்தவர் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வல்லபாய் படேலை சர்தார்னு அழைச்சது மகாத்மா காந்தி. அடுத்த கேள்வி பாருங்க, இதுல காலவரிசைப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம்பரான் சத்தியகிரகணம், ரெண்டாவது ரவுலட் சட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியகிரகணம், அப்புறம் தனிநபர் சத்தியகிரகணம் கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பொறுத்துகள் வந்துருச்சு. ஸோ காந்திஜி அப்படிங்கிறது செய்யல செத்துமடின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டு வெளியேறு. சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி சலோ. சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா வேதத்திற்கு திரும்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, முதல் முறை நேரு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமானது. 1929 நேரு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாக்க இந்தியாவை பாதுகாத்தவர். இது யார் கூற்று? ஸோ ராஜகோபாலாச்சாரியார் சொல்லியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 1939 சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார். ஏனெனில் எதுக்காக விலகினார் கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, காந்தியின் எதிர்ப்புக்கு பின் காரணமான நிர்வாக குழு அமைக்க தவறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி பதிலிருந்து விலகினாரு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, இன்கிலாப் ஜிந்தாபாத் என்ற வாசகத்தை கூறியவர் யார்? சோ முகமது இக்பால். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஒரு வாசகம் சொல்றது, ஒரு புக்ஸ் சொல்றது, ஒரு கூற்று சொல்றது பாத்துக்கங்க. மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரபால் எந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி உரையாடினார் கொடுத்திருக்காங்க. 1907. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் முதல் பிரதாந்திர ஒரு செய்தித்தாள்னா எதை சொல்லுவோம்னா சம்வாத் கௌமுகின்னு காத்திருப்போம். அதுதான். அடுத்து பாருங்க, 1930 ஆண்டு உப்புச்சத்திய கிரகிகள் வந்து, அதாவது உப்புச்சத்திய கிரகணம் வந்து எங்கிருந்து வேதராணியம் நோக்கி நடைபயணம் மேற்கொண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானதா. ஓகேங்களா, இது திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதராணியம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அமோனஸ் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பானது 1961 ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்டது கேட்டிருக்காங்க. பீட்டர் பிடிசல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இங்க பாருங்க, டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸோட வடிவம் பார்த்துங்க. இப்படி கேட்கலாம். கூற்று காரணங்கள் வரும்போது, லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் ஒரு டஜன் புத்தகங்களை மேல் எழுதியுள்ளார். மேலும் பல பத்திரிகைகளில் பதிப்பாசிரியராகவும் எழுந்துள்ளார். இரண்டுமே சரி, ஆனா அதுக்கான சரியான விளக்கம் எழுதிட்டாங்க. மீண்டும் வந்து கொடுத்துருக்காங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 2, 2006. ஸோ கல்கத்தாவில் மேயரான பிறகு CR தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் கொடுத்திருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என்று கூறியவர் யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டஃப்ரிங் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இளைஞர்கள் வந்து நுண்ணிய சிறுபான்மையினர் குறிப்பிட்டிருக்காரு.